ஏங்க நான் கஞ்சி குடிக்க கூடாதா? பார்வதி பிரேக்கப். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. பேசாத போ போ போயிரு போயிரு. ஆனந்தானே இவ கூட சேர்ந்ததுனால தாங்க எனக்கு 10 ஓட்டு. என்னை லெவ் டார்ச்சர் பண்றான். இது டீம் கேம். நீங்க தனியா ஒண்ணு புடிங்கிட்டு போறது கிடையாது. இந்த ஓவர் ஆக்டிங் இத பத்தி இவன் பேசுறான். எரிச்ச மசல் வர்ற மாதிரி பேசக்கூடாது. வெறும் கோஷம் மட்டும் போட வரும் காக்கா கூட்டம் யாரு? என்னோட இதுல ஒரு 30% கூட நீல தம்பி உண்மையா டேலண்டா இருக்கிறவங்க கிட்ட போய் இவன் மோதிக்கிட்டு இருக்கான். அவங்களை கீழே போட்டு பேசி எங்க நடிச்சு காட்டுனோனே இத நானே ஒத்துக்க மாட்டேன். வெளிய மக்கள் எப்படி ஒத்துக்குவாங்க? தங்கச்சியா கேமுக்காக சீப்பா இந்த பிக் பாஸ் ஒரு விஷயம் பண்ணுது. நீங்களும் அந்த அளவுக்கு பெரிய லாடு லவக்கெல்லாம் கிடையாது. இவனை போட்டு அட்டிங்க சாருங்கிற மாதிரி எரிச்சல் வருது. எனக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 25. சரி வாங்க நம்ம இன்னைக்கு டே 25 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய விஷயம் நடந்தது. பட் எனக்கு அது நிறைய அன்வான்டா பட்டது. அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு இன்ட்ரெஸ்டிங்கானதை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே கனியக்காவும் ரம்யாவும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னடி ஜெயிச்சு முட்டை அது இதுன்னு திங்கிறாங்க, நமக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ கனியக்காட கவலை என்னன்னா, இப்போ ரம்யா எல்லாம் நீ எல்லாம் இந்த விஐபி ரூம்ல இருந்து அதான பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சேன். நான் என்னைக்கு இந்த விஐபி ரூமுக்குள்ள வந்தனோ அன்னைக்கு எல்லாத்தையும் பிடிக்கிட்டு யூனிஃபார்ம் கொடுத்து போராடி சாப்பிடுங்கன்ட்டாங்க. அப்புறம் என்ன விஐபி வீடு என்ன இந்த வீடு? இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி எனக்கு இல்லை, சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பார்த்தா வாட்டர் மிலோனு கேமராக்கு முன்னாடி போய் அவர் எப்போ பார்த்தாலும் நடிச்சுக்கிட்டே தானே இருக்காரு. ஸோ நட்டிப்பு அரக்கன் அப்படி இப்படின்னு பேசும்போது அரோரா வினோத் கமருதீன் பின்னாடி அந்த கஞ்சி குடிச்சிட்டு இருக்காங்க. 60 கேமரா இருக்கு. ஒன்றை இவர் எடுத்தாருன்னா மிச்சம் 59 கேமரா இருக்கு உங்களுக்கு கண்டென்ட் பண்றதுக்கு. இவரை வச்சுக்கிட்டு ஏன் கண்டென்ட் பண்ணணுங்கிறது தான் எனக்கு தெரியல. அவரை வெறுப்பேத்த பண்றீங்களா இல்ல என்ன ஏதுன்னு எனக்கு புரியல. கமருதீன் வந்து அவர் பேச ஆரம்பிக்கும் போது இல்ல பேசுங்க உங்கள் ஏங்க நான் கஞ்சி குடிக்க கூடாதா? நான் இப்படிதாங்க அதான் அவரு பேசிட்டு இருக்கும் போது அதுக்கு முன்னாடி வந்து பின்னாடி நடந்து போறதும் கமருதீன் ஆடுறதுன்னு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவரும் சொல்றாரு, பாரு பிரவீன் பாருன்னு நேத்து நடந்த மாதிரியே தான் நடக்குது. இதுல அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா கேமரா முன்னாடி நிறைய பேர் எனக்கு வீடியோ கால் பண்ணுவாங்கம்மா, எஸ்பெஷலி நிறைய பெண்கள் வீடியோ கால் பண்ணி உங்க ஸ்மைல் சூப்பரா இருக்கு சிரிச்சு காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழக மக்களின் வேண்டுகோளுக்காக அந்த ஸ்மைலை நான் இங்கே சிரிச்சு காட்ட போறேன். அரோரா வந்து அப்படியே சூர்யா மாதிரியே இருக்க அப்படின்னு இவருக்கு என்னோட சிக்னேச்சர் ஒரு ஸ்டைல் ஒன்று பண்றேன். இதெல்லாம் பார்க்க அந்த மொத்த ஹவுஸ்மேட்ஸுக்கும் ஒரு எரியுது. இவன் என்ன கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துட்டான்னு எரியுது. ஆனா ஒன்னும் சொல்ல முடியாது. எப்படா இருக்கு என்னோட நேச்சுரல் ஸ்மைல்? அப்புறம் பார்த்தா கமருதீன் வழக்கம் போல அந்த கஞ்சியை உறிஞ்சி அவர் பேசும்போது குறுக்கால போய் சரியான ஜலதோஷமா இருக்கும்ப்பா அப்படின்னு புலியிங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ எல்லா விஷயத்துலையும் அதை ஸ்டார்ட் பண்றது ட்ரிகர் பண்றது வேறவங்க. ஆனா அதுல ட்ரிகர் ஆகி இந்த நாய் இருக்க ஐயோ வாட்டர் மிலோனு வார்த்தையை கொட்டிக்கிட்டே இருக்கான். அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் கொட்டுற வார்த்தை அவனுக்குமே அதை பெருசா ஹேண்டில் பண்ண தெரியல. பெருசா படிச்சாங்கிற என்ன படிச்சான்னு கடவுளுக்கு தான் தெரியும். அப்போ சொல்றாரு, உன்ன மாதிரியா? நான் உன்ன மாதிரிலாம் கிடையாது. என்ன யாரை பத்தி பேசுற? இங்க பாரு, நான் உன்ன மாதிரி கிடையாது. நீதான் அந்த பெண்கள் கிட்ட தப்பு பண்ற. பெண்கள் கிட்ட தப்பு பண்ணது என்ன பேசுற? என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு இப்ப இந்த பக்கம் ஒரு பெண்ணுக்கு முகம் மாறுது. என்னன்னா இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடிதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி போன வாரம் தான் ஜெயிலுக்குள்ள ஈயும் இருந்தாங்க. இப்ப என்னன்னா இப்படி நிக்கிறாங்க. என்னன்னா எஃப்ஜே போய் மண்டையை கழுவி இருக்காரு நம்ம கமருதீனுக்கு. நாங்க எவ்வளவு சொல்றோம். நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு நாள் பார்வதிக்கு எதிராக ஒரு பாயிண்ட் பேசிட்டு நீ தாண்டிட்டேன்னா நான் ஒத்துக்கிறேன். இவர் வந்து அதே மாதிரி வேலிட் ரீசனோட பார்வதிக்கு எதிராக ஒரு பாயிண்ட் பேசுனதுல பார்வதி பிரேக்கப். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. கமருதீனுக்கு அது ஷாக். ஓ நீ இப்படிப்பட்டவளா? இப்பதான் அவருக்கு புரியுது. நம்மளை யூஸ் பண்ணிருக்கா. வினோத் கிட்ட போய் சொல்றாரு, நம்ம அந்த பொண்ணுக்காக எல்லாம் ஒரு வாரமா நம்ம அந்த பொண்ணுக்காக தானே எல்லாம் நம்ம தட்டி கேட்டோம், இப்ப பாருங்களேன் அப்படின்ட்டு ஒதுக்குறா. இப்ப வாட்டர் மெலன் வந்து நீ பெண்கள் கிட்ட தப்பா நடந்துகிட்டேன்னு இதை மையப்படுத்தி சொல்லும் போது இப்ப இவ ரைஸ் ஆகுறா. ஏன்னா வாட்டர் மெலனும் சரி கமருதீனும் சரி இப்ப இந்த பிரச்சனையை எஸ்கலேட் பண்ணி இந்த பாயிண்ட பத்தி பேசுனா என்ன பத்தி பேசுவாங்க? நான் வெளியே வந்துருவேன் அப்படின்ட்டு பேசாத 2 பேரும் பேசாத பொட்டில தூக்கி பேசாத போ போ போயிரு
அப்படின்னு அது பாட்டுல ஒரு சீன் கிரியேட் பண்ணுது. கமருதீன் போய் பின்னாடி இருந்து இப்படி கைது எடுத்து கேட்கிறாரு, ஓ அப்ப மட்டும் புடிச்சுதான் பேசுனேன்னு சொன்னது, புடிச்சுதான் பேசுனேன்னு சொன்னது, புடிச்சுதான் பேசுனேன்னு சொன்னது, அதுக்கு பதில் இல்லை. அதுக்கு தான் போ போ இங்க நிக்காத போ, நீ சீப்பான ஆளு. ஓ நான் சீப்பான ஆளா? உனக்காக தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்ப நான் சீப்பான ஆளா தான் இருப்பேன். உன் சுயரூபம் இப்பதான் தெரியுது. இதுல பார்வதி ஒரு பேர் ஒன்று கமருதீனுக்கு கொடுக்க பாக்குது. பிடிக்கும் போது பேசுனியா, பிடிக்கும் போது பேசுனியா, அப்ப பிடிக்காத போது பேசலையான்னு என்னை லெவ் டார்ச்சர் பண்றான். அதெல்லாம் பார்க்கும்போது சும்மா அப்படி 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 இருந்துச்சு. போன வாரம் என்ன பண்ணீங்க இல்ல 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு, நீங்க கானா வினோத் பாரு 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ணீங்க. அப்ப கானா வினோத் அப்பவே கலந்துட்டாரு. நீங்க கொஞ்சம் லெவ் மூட்ல இருந்ததுனால ஃபுல்லா ஒட்டி வரசிட்டு, இப்ப என்னன்னா கமருதீனுக்கே தெரியுது இவ கூட சேர்ந்ததுனாலதாங்க எனக்கு 10 ஓட்டு, இல்லன்னா நான் பண்ணன அடாவடிக்கு 4-5 ஓட்டு தான் வாங்கிட்டு இருந்தேன். இவ கூட சேர்ந்ததுக்கு 10 ஓட்டு. வினோத்துக்கும் அதான், இவ கூட சேர்ந்ததுக்கு எனக்கு 5 ஓட்டுங்க. 3 வாரமா எதுலயுமே மாட்டாம இருந்த எனக்கு 5 ஓட்டு. சோ இதுல கமருதீனுக்கும் பார்வதிக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. ஆளுக்கு இப்ப எதிர்க்கு எதிர் நிக்கிறாங்க. இதுல வாட்டர் மிலனும் அங்க டீம் சேர்ந்துக்கிட்டு இப்ப இவங்க 3 பேர் எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு பழையபடி முதல் வாரத்துல இருந்த மாதிரி வந்துருச்சு. வாட்டர் மிலன் இன்றைக்கு பூரா வாட்டர் மிலன் தான் எல்லாரோடையும் சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அவருக்கு நடக்கிறது அநியாயம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் படிச்சிருக்கேன், நான் ஒரு டாக்டர்னு சொல்ற அளவுக்கு அவன் நடவடிக்கையில இல்லை. நீ பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிறன்னு கமருதீன் கிட்ட சொல்லும் போது கண்ணாடியை போய் பாரு, நீ என்னெல்லாம் பண்ற, முத்தம் கேட்கறது, அவங்க தோல்ல போய் சாயிறது, சுபிக்ஷா மேல எனக்கு ஒரு கண்ணுங்கிறது, தங்கச்சி தங்கச்சின்ட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றது எல்லாம் இதுக்கு பேர்ல என்ன நல்லா நடந்துக்கிறதா? ஸோ யார் எதை பேசுறதுங்கிறது விவசாய இல்லாமல் போச்சு பிக் பாஸ் வீட்டில். அந்த ஆள் விடுற வார்த்தை பாருங்க, இவங்கிட்ட பேசுறதுக்கு இவனுக்கு தகுதியே இல்லை, இவளுக்கு தராதரம் இல்லை. யாரை பார்த்தாலும் தகுதி தராதரம், தகுதி தராதரம், தகுதி. அது என்ன தகுதி என்ன தராதரம் வேணும் உங்ககிட்ட வந்து பேசணும்னா? உனக்கு ஜால்ரா தட்டுனா நல்லவங்க, இப்போ ஜால்ரா தட்டாம இருந்தா தகுதி இல்லை, தராதரம் இல்லை. என்ன தகுதி என்ன தராதரம்? வீட்டுக்குள்ள வந்தா எல்லாரும் ஒண்ணுதான். சொல்ல போனா இந்த ஷோக்கு வர்றதுக்கு தான் உனக்கு தகுதி தராதரம் இல்லை, நீ வெளியே பண்ண காரியம் அப்படி. ஆனா நீ வந்து அதுதான் ட்ரிகர் ஆகுது எனக்கே. நீ வந்து தகுதி தராதரத்தை பத்தி எல்லாம் பேசவே கூடாது, அதுக்கு உனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா பிக் பாஸ் டீமும் சரி, விஜய் சேதுபதியும் சரி, வாட்டர் மிலன் இல்லை 3 வாரமா ஹவுஸ்மேட்ஸ் பல பேர் பல வார்த்தைகளை விட்டு கமல் சார் வார்ன் பண்ண அளவுக்கு கூட வார்ன் பண்ணல. இந்த வீட்டுக்குள்ள இந்த பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. பார்வதி எல்லாம் இன்னைக்கு பேட் வேர்ட் பேசிச்சு. அலையரசன் பேட் வேர்ட் பேசுறாரு, தகுதி தராதரங்கிறான், சீப்புங்கிறான். லாக்கர் டாஸ்க் நடக்குது. இந்த லாக்கர் டாஸ்க்ல வந்து அத்தான் செத்தான் அப்படின்னு ஒரு விஷயம். ஒரே கலர்ல 2 ஃபுட் இருக்கும், ஒன்று நல்ல டேஸ்ட் ஒன்று பேட் டேஸ்ட். 2 டீமும் வந்து விளையாடுவாங்க. அதை எடுத்து இவங்க குடிக்கும் போது இவங்களுக்கு எது வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அத்தான் வரலாம், செத்தான் வரலாம். பட் இப்போ நல்லது வந்துச்சுன்னா அதை வந்து குடிக்கவே முடியாத மாதிரியும், குடிக்கவே முடியாதது வந்தா கூட அப்படி இவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸை வச்சு இது அத்தானா செத்தானான்னு எதிர் டீம் கண்டுபிடிக்கணும், இவங்க எதிர் டீமை ஏமாத்தணும். சரி, இதில் யார் யார் விளையாட போறீங்க அப்படின்னும் போது அதில் 2 டீம்லையுமே சலசலப்பு பிகாஸ் ஆஃப் பார்வதி அண்ட் வாட்டர் மிலன். இந்த பக்கம் வாட்டர் மிலன் என்ன பண்ணுறாருன்னா, ஏப்பா நான் வந்து கஷ்டமான டாஸ்க்கு நான் வரலன்னு ஒதுங்கிக்கிறேன்ல, இப்போ இந்த டாஸ்க்ல என்னைய சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க. அது எப்படி கஷ்டமான டாஸ்க்ல நான் வரலன்னு ஒதுங்குவேன்? உனக்கு சாதகமான டாஸ்க் வந்தா மட்டும் விளையாட வர்றதுன்னா என்னது? எல்லாரும் எல்லா டாஸ்க்கும் விளையாடணுங்கிறதானே ரூல்ஸ். அதுக்கு இந்த ஹவுஸ்மேட்ஸ் அப்போ ஒத்துக்கிட்டும் இருக்காங்க. அப்போ அதுல ஒரு சலசலப்பு. நீங்களே உங்களுக்குள்ளே பேசி உங்களுக்கு பிடிச்சவங்களே செலக்ட் பண்ணிக்கிறீங்க, அது இதுன்ட்டு. இவர் பிக் பாஸ் எனக்கு இந்த விஐபி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல எனக்கு உடன்பாடு இல்லை, பிக் பாஸ் இப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, குரூப்பிசம் பண்றாங்க. சபரி அவங்க எல்லாம் குரூப்பிசம் பண்றாங்க. சூப்பர் டீலக்ஸ்ல எனக்கு உடன்பாடு இல்ல சார், பண்ணி அவங்களுக்குள்ளேயே செலக்ட் பண்ணிக்கிறாங்க சார். இந்த சாப்பாட்டுல கூட எனக்கு பார்ஷியாலிட்டி பாக்குறாங்க, சீப்பா நடந்துக்கிறாங்கன்னு. சாப்பாடு சீப் 2 வேர்டையும் கேட்டோன்னே சபரிக்கு வந்துருச்சிட்டாரு. நம்ம கூல் சபரிக்கு வந்துருச்சு. இன்னைக்கு சபரி கூல் அதெல்லாம் சொல்லல, இன்னைக்கு தான் உண்மையா சண்டை பிடிச்சாரு. அந்த கூல் சபரியெல்லாம் இன்னைக்கு சொல்லணும்னு அவருக்கு தோணல, ஏன்னா அவரை ட்ரிகர் உண்மையா பண்ணிருக்கு. என்ன உனக்கு சீப் பண்ணிட்டாங்க, சாப்பாட்டு விஷயத்துல சீப்புங்கிற எல்லாரும் பகிர்ந்து தான் சாப்பிட்டு இருக்கணும். எனக்கு ஃபீல் ஆனதான் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்வதியும் அவங்க செலக்ட் பண்ணலங்கிற மாதிரி குரூப்பிசம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கு. ஃபைனலா பிக் பாஸ் சொல்லிட்டாரு 7 பேர் உள்ள போவீங்க, நடிச்சு காட்டுறதுதான் 5 பேர் 3 பேர், அதனால எல்லாரும் உள்ள போலாம்னு சொல்லி உள்ள போயிட்டாங்க. டீமா நிக்கிறாங்க. இதுல அத்தானா செத்தானான்னு டீமா டிஸ்கஸ் பண்ணி சொல்றது அந்த ஒரு ஆன்சர் தான் அவங்க எடுத்துப்பாங்க. அந்த டீம்ல இருந்து விக்கல்ஸ் வந்து என்னத்தையோ சாப்பிட்டு காட்டுறாரு, ஆனா அது ஆக்சுவலி செத்தான்.
ஒரு உப்பு போட்ட கஞ்ச நல்லா ரசிச்சு ருசிச்சு குடிக்கிற மாதிரி நடிக்கிறாரு. யார்கிட்டயுமே டிஸ்கஸ் பண்ணல வாட்டர் மிலன். செத்தான் அண்ணன் கொஞ்சம் இருந்த சொன்ன ஆன்சரை பிக் பாஸ் எடுத்துக்குவாருங்க. டீமா டிஸ்கஸ் பண்ணதானே சொல்லணும். ஒரு நிமிஷம் இருங்க. விஜய் சேது சரியா சொன்னாரு முந்திரி கோட்டை. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அண்ணன் சொன்ன மாதிரி செத்தான். உங்க ஆன்சரை தான் சொல்றாங்க. டிஸ்கஸ் பண்ணுங்க, ஒரு கர்ட்டசிக்காவது டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இது டீம் கேம். நீங்க தனியா ஒண்ணு புடிங்கிட்டு போறது கிடையாது. அதுல எல்லாரும் பேசி 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 கடைசியில ஒரு பாயிண்ட் எடுத்தா விஐபி ஹவுஸ்மேட்ஸ் வின்னுங்கிற மாதிரி வருது. இப்ப அதுக்கு போராடி நான் தான் போவேன்னு அடம் பிடிச்சி வாட்டர் மேலன் போயிட்டாரு. போயிட்டு ஒரு ஜூஸ் எடுத்து குடிக்கணும். இவர் அந்த ஜூஸ் எடுத்து ஆர்வ கோளாறுல அத்தான் பார்த்தா அத்தான் தான் பார்த்தா பிக் பாஸ் ஹவுஸ் ஜெயிச்சிருச்சு, விஐபி தோத்துருச்சு 1000 பாயிண்ட்ஸ். இப்ப வெளியே வந்து பார்வட்ட பேசுறாரு. இல்ல இவங்க எல்லாம் ஓவர் ஆக்டிங் பண்ணாங்களேன்னு நான் கொஞ்சம் நல்ல ஆக்டிங் பண்ணுவோம்னு பண்ணினேன், கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயோ நான் வேற போராடி வாங்கினேன், இப்ப என்னாலதான் தோத்துச்சுன்னு அடிப்பாங்களோ. அந்த மாதிரி ஆக்டிங் பண்ண வேணான்னு பார்த்தேன். அப்ப நான் தான் தோத்த மாதிரி ஆக்கி விட்டாங்க. அப்ப பார்வதி சிரிக்குது. இந்த ஓவர் ஆக்டிங் இத பத்தி இவன் பேசுறான். கனியாக்காலாம் ஓவர் ஆக்டிங்கா யார் எதை பத்தி பேசுறதுன்னு விவசாயம் போச்சு பாருங்க. நம்ம அப்படியே நார்மலைஸ் பண்ணிட்டோம். இவன் ஒரு சூப்பர் ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி நார்மலைஸ் ஆயிருச்சு. இவனுக்கு நடிப்பே வர மாட்டேங்குது. இதுல என்ன ஓவர் நல்ல ஆக்டிங்? உனக்கு முதல்ல ஆக்டிங்கே வரலடா, அதை பாரு முதல்ல. அந்த அந்த டீம் டிஸ்கஷன்ல முந்திரி கோட்டை மாதிரி போனாருல்ல, அதுக்கு கலை வந்து அண்ணே கொஞ்சம் பேசாம இரு, அத்தானா செத்தானா அப்படின்னு. ஆமாடா நீ முதுகுல குத்துவ அப்படின்னு அவருக்கும் கலைக்கும் சண்டை. அப்ப கலை வந்து இந்த எரிச்ச மசரு வர்ற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு கலை பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசக்கூடாதுன்னு எல்லாரும் அடக்கிட்டாங்க. அப்ப இவருக்கும் கலைக்கும் சண்டை, இவருக்கும் சபரிக்கும் சண்டை அப்படின்னு இன்னைக்கு பூரா இவருக்கு தான் சண்டை தான். பிக் பாஸ் பார்த்தாரு சண்டை பத்தலையே, சரி வேற ஒரு டாஸ்க் கொடுப்போம். யாரா அந்த பையன் டாஸ்க்? இது என்ன சார் டாஸ்க் அப்படின்னு கேட்டா, ஒரு பவுல்ல சிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தரா வந்து ஒரு சிட்டு எடுப்பீங்க. அதுல நாங்க சில கேள்வி கேட்போம். இந்த கேள்வியில யார் இவங்க அப்படிங்கறத நீங்க 2 பேரா 3 பேர் வேற சொல்லணும். சூப்பரா எழுதி கொடுத்துருக்காரு. யாருக்கா அந்த சிட்டை வாசிச்சாலும் கோவம் வர்ற மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பிக் பாஸ் சண்டை உண்டாக்குறதுக்கு சீப்பா நடந்துக்கிறாங்க. அரோரா வருது ஃபர்ஸ்ட் எடுத்தா அவங்க வாசிக்கிறாங்க. சண்டை நடக்கும்போது வெறும் அந்த இடத்துல வந்து வெறும் கோஷம் மட்டும் போட வரும் காக்கா கூட்டம் யாரு? 3 பேரை சொல்லுங்க. அவங்க வந்து கலை, வாட்டர் மெலோனு, பாரு. அப்ப பாரு சொல்லுது ஓ அப்படின்னு அந்த அவங்க பேசும்போது நக்கல் பண்ணுங்க. போன சீசன்ல எல்லாம் இது பெருசா இருக்கல. அவங்க அந்த இடத்துல அவங்க பேசினா அது என் பாயிண்ட் என் ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் படிச்சவங்க போல அந்த சீசன்ல. இந்த சீசன்ல வாட்டர் மெலோனும் பாருவும் தான் அங்க ஒண்ணு சொன்னாலே அவங்களோட டைம் ஸ்பேஸுக்குள்ளேயும் பூந்து அதுக்கு அப்பவே கவுண்டர் சொல்றது. மக்கள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ண விட மாட்டாங்களாம். ஸோ அப்படி ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்தாங்க வந்து வேலை செய்யற மாதிரி பாவலா காட்டும் நபர்கள் யார் யாரு அப்படின்னு. வாட்டர் மெலோனும் பாருவும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பாரு கேக்குது, ஓ அப்ப நான் காலையில வந்து அந்த பாத்திரம் தேய்ச்சது அதெல்லாம் பாவலா, அங்க மாங்குன்னு கக்கிஸ் கழுவுனமே அதெல்லாம் பாவலா, ஏன் நான் பார்த்த வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேலை செய்யலைங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா வாட்டர் மெலோன் எப்போ பார்த்தாலும் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்க அந்த ரூம் கிளீனிங்க்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து ரூம் கிளீன் பண்ணது, பாத்ரூம் கிளீன் பண்ணது, ஸ்டார்டிங்ல எல்லாம் அந்த ஹார்பிக் எடுத்து காட்டி பாத்ரூம் கிளீன் பண்ண போறேன் அப்படின்னா சொன்னது வந்து அப்ப அது வேலை செய்யலையா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் விக்ரம் வந்தாரு. இவங்களுக்கு பேமெண்ட் கூட வேணாம், இவங்க பண்ற வேலைக்கு பேமெண்ட் கொடுக்கணுமா, பஸ் சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னோடனே அதுக்கு ஒரு 3 பேர் சொல்லுங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க, சபரி, பிரவீன், கெமின்னாரு. பிக் பாஸ் ஹலோ எழுதி இருக்கிறது புரியுதா இல்லையா? திட்ட சொன்னா பாராட்டி இது இல்லையா பிக் பாஸ் அப்படின்னா. வாட்டர் மெலோனும் கலை எப்பயுமே டயர்டுன்னு ரோவரா ரெஸ்ட் எடுக்கிறாரு போல. விக்ரம் விட்டுருங்க, வேற யாரா தைரியமானவங்களை வந்து சொல்லுங்க. நீங்க சுத்திக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு புரியவும் மாட்டேங்கன்னு. விக்ரம் வந்து எப்பா யாராவது தைரியமானவங்க வாங்கப்பான்னு எஃப்ஜே வந்தாரு. வந்து சொல்றாரு பஸ் சார்ஜ் மட்டும் போதும். யாருன்னா வாட்டர் மெலோன், துஷார், கலை. அப்புறம் சொல்லிட்டு போகும்போது எஃப்ஜே அடுத்த பேப்பர் உங்க சான்ஸ் தானே, அதை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு எஃப்ஜே பார்த்தாரு. மறுபடியும் சரி. அப்ப எஃப்ஜே அந்த சீட்டை எடுக்க போகும்போது திவாகர் கொந்தளிக்கிறாரு. என்னன்னா இப்ப அந்த பஸ் சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லி வாட்டர் மெலோன் பேர் சொன்னார்ல,
அப்போ இவர் சொல்றாரு, நான் வந்து சும்மா நடிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்றேன். தம்பி என்னோட இதுல ஒரு 30% கூட நீ இல்ல தம்பி அப்படி. எப்ப நான் யோசிச்சேன் 30%, உன்னோடதுல 1% கூட யாரும் வர முடியாது, ஏன்னா நீ பண்றதே 0. நீ அப்படி என்ன பண்ணி உண்மையிலேயே உன்னை இப்ப ஒரு சூப்பர் நடிகனா நீ உன் நடிப்பை வெளிக்காட்டிட்டேங்கிறதுனாலதான் பிக் பாஸுக்குள்ள எடுத்தாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கண்டென்ட்டுக்காக எடுத்து வச்சிருக்காங்க, கிரிஞ்சு கண்டென்ட்டுக்காக. இதுதான் சொல்றது பிக் பாஸ் பண்ணின வேலை. இப்ப நம்மளும் சேர்ந்து அந்த ஆளை ப்ரொமோட் பண்ண வேலை எங்க வந்து நிக்குதுன்னு பாருங்க. உண்மையா டேலண்டா இருக்கிறவங்க கிட்ட போய் இவன் மோதிக்கிட்டு இருக்கான், அவங்களை கீழே போட்டு பேசி. அதுதான் அவங்களுக்கு கடுப்பாகிறது. இவன் கிட்ட ஒரு டேலண்ட்டும் இல்ல, ஹீ இஸ் a டாக்டர், அவ்வளவுதான், படிச்ச ஒரு டாக்டர். டேலண்ட்டை பத்தி பேசுனா டேலண்ட்டுக்குள்ளவா, என்ன டேலண்ட்டை பத்தி ஏதோ போட்டி போடுற, நான் ஒரு நடிகன் எங்க நடிச்சு காட்டுன்னு. இது நடிப்பா? சும்மா சும்மா லூஸ் மாதிரி வளரிக்கிட்டு இருக்க கூடாது. வாட்டர் மெலோனு எல்லாரும் சொல்றாங்க, அவன் பேச விட, அவன் பேசும்போது நீ ஏன் கொந்தளிக்கிறன்னு. யாரு பேச்சையும் கேட்குது, என்ன பாரு பின்னாடி நிக்குது இல்ல, அது அப்படி சொல்லுவோம். என்னோட ஒரு 30% கூட இல்லப்பா, உனக்கு என்ன தகுதி, உனக்கு என்ன தகுதி இருக்கு, உனக்கு என்ன தராதரம் இருக்கு. மறுபடியும் இந்த தகுதி தராதரம், இது என்னது இந்த காலத்துல வந்து தகுதி, என்ன தகுதி என்ன தராதரம்னு சொல்லுன்னா அது தெரியாது. பேசுறதுக்கு தகுதி இல்ல, பேசுறதுக்கு தராதரம் இல்ல, போடடை போட. இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு, இவன் தான் எப்போ பார்த்தாலும் சீக்கிரம் வந்த கோழி மாதிரி பெட்ஷீட்டுக்குள்ள போய் படுக்கிறான், நான் இந்த வேலைக்கு செய்யலைன்னு சொல்றான். இவன் தான் எப்போ பார்த்தாலும் படுத்துக்கிட்டே இருக்கான். எஃப்ஜே என்னோட இதுல ஒரு 3% கூட நீ வரமாட்ட, சொங்கி மாதிரி எப்போ பார்த்தாலும் இருக்கேன்னு. எஃப்ஜே பார்த்துட்டு அப்படியா மைக்கை கலட்டி வச்சுட்டு, என்னோட இதில் ஒரு 30% கூட நீ வரமாட்ட அப்படின்னோடனே அந்த ஒரு விதமான டான்ஸ் இருக்கு, பி பாயிங்னு சொல்லி, இப்படி இப்படி கீழே ஃப்ளோரிங் பண்றது, அதை போய் ஆடிக்கிட்டு இருக்காரு. என்னன்னா வந்து ஆடி காட்டுன்ற மாதிரி. உன்னோடதுல 30% கூட நான் இல்லை, இதுல என்னோடதுல ஒரு 1% நீ வந்து பண்ணி காட்டு. என்னோடதுல ஒரு 30% கூட நீ இல்லைன்னா அது ஓன் டேலண்ட் மாதிரியே எல்லாருக்கும் இருக்குமுன்னு இல்லை. இப்ப வினோத் சொல்லுவார்ல, என்னோடதுல 10% கூட நீ இல்லை, உனக்கு பாட வர மாட்டேங்குது. அப்ப இப்ப எஃப்ஜே சொல்லுவார்ல, என்னோடதுல ஒரு 5% கூட நீ இல்லடா, உனக்கு ஆடவே வர மாட்டேங்குது. ஒவ்வொருத்தரும் அவங்க டேலண்ட்ல 100% தான். அதை போய் கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறது தான் மடத்தனம். அப்ப என்ன பண்ணாரு எஃப்ஜே, என்ன பண்ணாரு, இவங்க எல்லாம் நான் பேசும்போது என்ன பேச விடாம கத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, பார்வதியும் இவரும். சரி இப்ப எல்லாம் பேசாம இருங்க, நீ பேசுறான்னு. இப்ப நான் 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும், அது வரைக்கும் காத்திருங்க அப்படின்னு பார்வதி வந்து, அப்ப நீ ரெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் நான் பேசுறேன் அப்படின்ட்டு பார்வதி ஒரு சீட் எடுத்தோடனே வினோத், கமருதீன் இவங்க எல்லாம் திருப்பி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்கு இப்ப மத்தவங்களை பேச விடாம கத்துறதுன்னு. இவன் அவங்களோட சத்தத்துக்கு மேல ஏதோ வாசிக்க வந்தா முடியல, இப்படியே இருக்கா. அப்ப கனி அவங்கெல்லாம் சேர்ந்து சரி விடு, அவ ரெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் அவ பேசணுங்கிறல பேசட்டும். இந்த வீட்டுல பண்றதெல்லாம் பண்ணிட்டு தான் தான் விக்டிம் மாதிரி யாரு பிளே பண்றது அப்படின்னா அது வந்து அரோராவும் கமருதீனும். கமருதீன் தான் எல்லார்ட்டையும் போய் பிசிக்கல் வயலன்ஸ் எல்லாம் பண்ண போவாரு, அப்புறம் அவர் விக்டிம் மாதிரி வந்து பதுங்குவாருன்னு. அவரு அப்படியா உனக்காக தானே பண்ண, அப்ப மட்டும் இடிச்சுதா, அப்ப மட்டும் உனக்கு இடிச்சுதான்னு அவ காதே கொடுக்கல. ஏன்னா இப்ப கமருதீனை கிண்டணும், ஆனா கிண்டுனா இவட நாத்தமும் சேர்ந்து வெளியே வரும், கமருதீன் வளரி விட்டுருவாரு. அதனால அவ காதையே கொடுக்காம சொல்லிட்டு போய் உட்காந்தாச்சு. அப்புறம் எஃப்ஜேக்கு வந்து கேட்குறாங்க, ஓகே இப்போ நீ எடுத்து படி, கொலாடி சண்டை கான்டெஸ்ட்னு ஒன்று வச்சா இந்த வீட்டில இருந்து 3 பேர் அனுப்புறோம்னா யார் அனுப்புவீங்கன்னு பாரு சிரிச்சிச்சு. அப்ப இவர் ஏய் மரியாதையா நீயே ஒத்துக்கிட்டு கையை தூக்கிடு, உனக்கே தெரியும். ஆமான்னு கையை தூக்கிடுச்சு. ஸோ அப்ப பாரு, கமருதீன், ரம்யா. அப்ப அவர் சொல்றாரு, உங்களுக்கு எல்லாம் ரம்யாவை பத்தி தெரியாது, ரம்யாவை வெளியே இருந்து பார்த்திருக்கேன், இது இல்ல ஒரிஜினல் ரம்யா. பாருவை விட மோசமா சண்டை போடுற ஆளு எங்க ஏதோ அடக்கி வாச்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ரம்யா வருது. அப்ப பிக் பாஸ் சொல்றாரு, ஈட்டிங் ஸ்லீப்பிங் ரிப்பீட், இதை பண்ணிக்கிட்டே இருக்கிற 2 பேரு. நான் வந்து திவாகரையும் பார்வதியையும் சொல்லுவேன் பிக் பாஸ் அப்படின்னோடனே பிக் பாஸ் பேத்தி விடுறாராம், ரம்யா ரீசன் தெளிவா இல்ல, திருப்பி சொல்லுங்க, ஈட்டிங் ஸ்லீப்பிங் ரிப்பீட், கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. அப்படின்னா நான் திவாகரையும் கலையையும் சொல்லுவேன். திவாகரும் கலையுமா, இதை நானே ஒத்துக்க மாட்டேன், வெளியே மக்கள் எப்படி ஒத்துக்குவாங்க, எப்படி நம்புவாங்க? நீங்க அவங்க ஒப்பீனியனை தான் கேட்டீங்க, அவங்க ஒப்பீனியன் சரியா தப்பான்னு சொல்ற இடத்துல பிக் பாஸ் கூட இல்லை. ஆனா பிக் பாஸ் இப்ப என்னன்னா தெரிஞ்சு போச்சு, நம்ம திவாகரை நோண்டணும்னா என்ன பண்ணி நோண்டலாம், நீ நடிச்சுக்கிட்டே இருக்க சோம்பேறியா இருக்குன்னு சொன்னா கொந்தளிக்கிறான். அப்ப அதான் திவாகர பேரை சொல்றவங்களை வச்சு நம்ம விளையாட வைப்போம். பிக் பாஸ் சொன்ன இந்த வார்த்தையை புடிச்சுக்கிட்டான் திவாகர். பாத்தியா அவரே இது தப்புன்னு சொல்றாரு, நீ உங்களுக்கு அப்ப எங்களை அடிக்கிறதானே வசதின்னோடனே பார்வும் சேர்ந்துக்குச்சு. இவங்க எப்படி தானே, இவங்களுக்கு தைரியமே கிடையாது, விக்கல்ஸ் மாதிரி இவங்களுக்கு தைரியமே கிடையாது, நம்ம 2 பேர் பேரையும் சொல்லி இவங்க இது பண்ணுவாங்கன்னு அதுல ஒரு சண்டை. அதுல மறுபடியும் வந்து அப்ப சும்மா இருக்கேன் தின்னுட்டு சும்மா இருக்கேன்னு பார்த்தா ரம்யா கூட தான் எப்ப பார்த்தாலும் கால் வலின்னு இருக்கா, உடம்பு வலின்னு இருக்கான்னு. ரம்யா வந்து என் பர்சனலை பத்தி பேசாத,
கால் வலிக்குதுன்னு சொல்லி அந்த டாஸ்க்ல கலந்துக்காம இருந்தேன் நான் அப்படின்னு போ உனக்கு ஒரு தகுதியும் இல்லை தராதரம் இல்லை என்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு சபரி வந்துட்டாரு. என்ன பேசிக்கிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் அது இதுன்னு எகிரிட்டு போகும்போது ஒரு கேட்கிறாரு சபரி நீ குரூப்பிசம் பண்ணாத சபரின்னு. அங்க ஒரு ட்விஸ்ட், இது எப்ப அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என் தங்கச்சிய பேசி நான் பேச வந்து அதுக்கு பேர் குரூப்பிசம்னா நான் குரூப்பிசம் பண்ணுவேன். தங்கச்சியா இது எபிசோட்ல காட்டலைங்க சார். இந்த போன சீசன்ல சாச்சனாவும் அவரும் மாதிரி என்னடா இது புது தங்கச்சின்றாங்க. ரம்யாவும் நீங்களும் அண்ணன் தங்கச்சி கொண்டுனா பேசுறீங்க. தங்கச்சியே பேச விட்டுருந்தா கொஞ்சம் எபிசோட்ல தங்கச்சியும் கொஞ்சம் ஷைனா இருக்கும். பரவாயில்ல, ஒரு அண்ணனா நீங்க பேசுறீங்க. இப்ப அதை குரூப்பிசம்னு தூக்கிட்டு போவார் அவரு. அப்ப குரூப்பா சேர்ந்துதான் நீங்க எல்லாம் பண்றீங்க, குரூப்பிசம் பண்றீங்கன்னு இவரும் பார்வதியும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதுல கனியக்கா ஏதோ பேசுறாங்க அப்படி இப்படின்னு அதுவும் அமைங்குது. ரம்யா ஃபைனலா கலையும் அரோராவும் சாப்பிட்டு தூங்குறவங்க அப்படின்ட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தா வியானா வருது. அப்ப வியானா கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இந்த வீட்டுல ஜெயிக்கிற குதிரை மேல ஒளிஞ்சுக்கிட்டே சவாரி பண்றது யாரு? ஜெயிக்கிற குதிரை அப்படின்னா ஃபேமஸா இருக்கிறவங்க, அவங்களோட நம்ம உரண்டை இழுத்து இப்படி இருந்தோம்னா சவாரி பண்றது யாரு? வியானா சொல்லுது வினோத் திவாகர் மேல சவாரி பண்றது. இப்போ திவாகரோட நம்ம சண்டை போட்டு மோதினோம்னா அவர் வெளியே ஃபேமஸாக இருக்கிறதுனால அதை வச்சு இது பண்ணுவாங்க. திவாகரை வச்சு இவர் ஃபேமஸாக ட்ரை பண்ணுறாரு. நாட் த பாயிண்ட் வியானா சொல்லுது. அப்புறம் எஃப்ஜே, சபரி, கனி இவங்க 3 பேருமே ஜெயிக்கிற குதிரையும் ஆளாளுக்கு அவங்க மேலே சபரி பண்ணுறாங்க. ஒரு டீமாகவே இருக்காங்க, அவங்களுக்குள்ள அடிச்சுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு குரூப்பாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே பிக் பாஸ் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, வியானா வாட் எவர் யூ செட் வெல் டன், உண்மையை பேசுனதுக்கு அப்படின்னோடனே இப்போ வியானா சொன்னது உண்மைங்கிற மாதிரி இந்த பிக் பாஸ் சொல்றான். இப்ப எனக்கு என்ன டவுட்னா, பிக் பாஸ் வேற விஜய் சேதுபதி வேறையான்னு எனக்கு தெரியணும். எல்லாரும் ஒரே டீம் தானே? இப்ப பிக் பாஸ் விஜய் சேதுபதி எல்லாம் நீங்க ஒரே டீம் தானே? நீங்க ஹவுஸ்மேட்ஸுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கிற இடத்துல தானே இருக்கீங்க. இப்போ எனக்கு எங்க இடிக்குது தெரியுமா? எனக்கு 2 விஷயம் அந்த இடத்துல இடிக்குது. வினோத் 20 வருஷமா சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு குச்சி ஒரு குல்பின்ற பாட்டுல அவர் தான் எழுதியிருக்காரு. சரியா? 20 பாட்டுக்கு மேல பாடியிருக்காரு, கானா பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. ரியல் டேலண்ட். திவாகர் ரியல் டேலண்டா ரீல் டேலண்டான்னு மனசாட்சியில கை வச்சு சொல்லுங்க மக்களே. அவர் ரியல் டேலண்டா ரீல் டேலண்டாங்கிறத மனசாட்சியில கை வச்சு சொல்லுங்க. இப்ப வியானா என்ன சொல்லுது, அவரை புலி பண்றாருங்கிறத வச்சு வியானா புரிஞ்சுக்கிட்டதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வியானா அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டுச்சு அதை அக்செப்ட் பண்ண நம்ம பாருங்க. ஒருத்தன் பிக் பாஸ்ன்னு ஒருத்தன், அதாவது ஒரு ரியல் டேலண்டோட உரசுறதுனால அவர் ஃபேமஸ் ஆக பாக்குறாரு. இன்னும் அவருக்கு தான் திவாகரை ஏத்தி விடுறீங்க. இப்ப நான் ஏன் பிக் பாஸ் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா திட்டுறேன்னா, பிக் பாஸோட கருத்தும் விஜய் சேதுபதியோட கருத்தும் ஒன்னா இருந்திருக்கணுமா இல்லையா? கேம் விட்டு வெளியே என்ன நடக்குதுன்னு பாக்குறவங்க கேமுக்காக சீப்பா இந்த பிக் பாஸ் ஒரு விஷயம் பண்ணுது. ஆமா வியானா நீங்க சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்றியே. அப்ப போன வாரம் இதே விஷயத்த வாட்டர்மெலன் சொன்னாரு. சார் என்னைய வச்சு ஃபேமஸ் ஆக ட்ரை பண்றாங்க. விஜய் சேதுபதி என்ன சொன்னாரு திவாகருக்கு, உங்களையெல்லாம் வச்சு இங்க யாரும் அப்படி வின் பண்றதுக்கு இல்ல திவாகர், ஃபேமஸ் ஆக இல்ல திவாகர், அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை தொடர்ச்சி எடுத்துருங்க, வெளியே அப்படி இல்ல, அவங்க கேம் விளையாட வந்திருக்காங்க, நீங்களும் அந்த அளவுக்கு பெரிய லாடு லவுக்கு எல்லாம் கிடையாது உங்களை வச்சு ஃபேமஸ் ஆகிறதுக்குன்னு விஜய் சேதுபதி அவர் சொன்னாரு. இன்னைக்கு பிக் பாஸ் இல்ல விஜய் சேதுபதி சொன்னது தப்பு, வியானா சொன்னது கரெக்ட்னு சொன்னா உங்களுக்குள்ளே அப்ப கம்யூனிகேஷன் இல்லையோ? அவர்கிட்ட சொல்லி கொடுத்தா மறந்துட்டாங்க போல. விஜய் சேதுபதிக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் பேப்பர் தொலைச்சிட்டீங்களா? உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப வெல் டன் நீங்க சொல்லலாம், தைரியமா பேசுனீங்க. நீங்க பேசின கருத்தோட எனக்கு உடன்பாடு இல்லைன்னாலும் நீங்க தைரியமா பேசுனீங்க. இது மாதிரி மத்தவங்க எல்லாம் தைரியமா பேசுங்கன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட்ங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதுதான் எனக்கு பிக் பாஸ் மேலே மரியாதை போயிடுச்சு. அட போங்கடா என்னடா இந்த ஆளு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வெல் டன், தெளிவா இருந்தது, சரியா இருந்தது. இந்த பிக் பாஸ் ஷோ ஒரு ரியல் டேலண்ட்டையும் ரீல் டேலண்ட்டையும் அப்படியே உல்டாவா மாத்த பாக்குது. இப்போ வினோத் ஒரு ரியல் டேலண்ட் மாதிரியும், இவர் ஒரு வாட்டர்மெலன் ரியல் டேலண்ட் மாதிரியும், இவர் ஃபேமஸா இருக்கிறதுனால நம்ம இவரோட சேர்ந்து சவாரி பண்ணோம்னா ஃபேமஸ் ஆயிடலான்னு வர்றது மாதிரி வியானா சொல்லும் போது எஸ்ங்கிற மாதிரி அக்செப்ட் பண்றான் பிக் பாஸ். உங்க 2 பேரும் நீங்க முறைச்சி பாக்குற கிளிப் வெளியே ஃபேமஸா இருக்கு அப்படின்னு சேதுபதி சொன்னதுக்கு அப்புறம் இவரோட புல்லிங் கூடி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலா இருக்குன்னு வியானா சொல்றதுலயும் தப்பு சொல்ல முடியாது. ஆனா அதை பிக் பாஸ் அக்செப்ட் பண்ணாரு பாத்தியா? வெளியே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சும், திவாகர் யாரு வினோத் யாருன்னு தெரிஞ்சும் பிக் பாஸ் அதை அக்செப்ட் பண்ணா. உள்ள இருக்கிற வியானாக்கு நான் பார்த்ததை வச்சு சொன்னேன்னு சொல்லிட்டு அது அவங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு போயிருக்கலாம். வெல்டன் வியானா உண்மையை சொன்னீங்கன்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணா பாத்தியா? ஸோ
விஜய் சேதுபதி ஒன்று சொல்றாரு, பிக் பாஸ் அதுக்கு ஆப்போசிட்டா ஒன்று சொல்றேன்னா முதல்ல நீங்க 2 பேரும் பேசி ஒரு சிச்சுவேஷனுக்கு வாங்க, அப்புறம் நீங்க இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். உங்களுக்கு டிஆர்பி வேணுங்கிறதுக்காக ஒரு ரியல் டேலண்ட்டை நோ அடிக்காதீங்க சார், ரியல் டேலண்ட்டை வளர்த்தும் விடாதீங்க. அவன் என்ன சொல்றான், பாத்தியா பிக் பாஸே சொல்லிட்டாரு நான் வெளியே ஃபேமஸ் அப்படின்னு அந்த நாய் கத்திக்கிட்டு கிடக்கு. இப்ப இவன் பண்ற வேலையை பார்க்கும்போது இவனை புலி பண்றது சரிதானங்கிற மாதிரி, எனக்கே புலியே பண்ணக்கூடாதுன்னு சொன்ன எனக்கு இவனை போட்டு அட்டிங்க சாருங்கிற மாதிரி எரிச்சல் வருது. ஆனா இவனை இந்த திவாகரை முத புலி பண்றதும் நீங்க தான். இப்ப அவனுக்கு பிக் பாஸும் சப்போர்ட் பண்ண வந்துட்டாரு, ஒரு ரியல் டேலண்ட். என்ன ஏதுன்னு எனக்கே தெரியல. இப்ப நாளைக்கு சேதனை வந்து என்ன பண்ண போறான்னு தெரியல. சாட்டர்டே எபிசோட்ல சேதனை ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு, கமல்ஹாசனே திருப்பி வர போறாருங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அதுவும் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. இந்த வாரம் கலையை தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். கலை இல்லாட்டி யாரோ 2 பேர்ல யாரோ ஒரு ஆள்ல கை வச்சிருவாங்க. ஸோ அப்பயும் திவாகர் பார்ப்பாரு, அப்பா நம்ம கூட சண்டை போடுறவங்க எல்லாம் போய்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம தான் அப்படின்ட்டு இன்னும் ஆடுவாந்தாலும் அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுங்க சார், தகுதி தராதாரத்தை பத்தி பேசக்கூடாது. அப்படி பார்த்தா இவங்களோட எல்லாம் வந்து கேம் விளையாடுறதுக்கே உனக்கு தகுதி கிடையாது. நீ ஒரு ரியல் ஸ்டார், ஒரு ரியல் டேலண்ட், நீ ரியல் டேலண்ட்ஸோட வந்து போட்டி போடுறதுக்கு உனக்கு தகுதியும் கிடையாது, தராதாரமும் கிடையாதுன்னு அவனுக்கு யாராவது சொல்லி புரிய வைங்க. உள்ள இருக்கிறவங்க சொன்னா அவன் கேட்க மாட்டேங்கிறான். விஜய் சேது மாதிரி ஒரு ஹோஸ்ட் சொன்னாதான் அவன் மண்டையில ஏறும், பிக் பாஸ் மாதிரி ஒருத்தர் சொன்னாதான் மண்டையில ஏறும். 2 பேருமே அவனுக்கு ஜாலரா தட்ட போயிட்டீங்க. இப்ப எனக்கு எப்படி தோணுதுன்னா பிக் பாஸே இவனை வச்சு ஃபேமஸ் ஆகலாம்னு தான் பாக்குறாரு. வாட்டர்மேலனை வச்சு ஃபேமஸ் ஆகிறது வினோத் கிடையாது. சக்தியை கௌதம் லவ் பண்ணல, கௌதம தான் சக்தி லவ் பண்றேன். பிக் பாஸ் தான் திவாகரை வச்சு ஃபேமஸ் ஆகலாம்னு அவனை உள்ளுக்கு வர வச்சதுக்கு காரணமே அதான். திவாகரோட ரீல் அந்த ஸ்டார்டம் வச்சு நம்ம ஃபேமஸ் ஆகலாம்னு இப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு காரணமும் அதான். சோ அந்த ஜெயிக்கும் குதிரை மேல் சவாரி பண்ணுபவர் வினோத் அல்ல, இந்த கருப்பு ஆடு இந்த பிக் பாஸ் கம்முனாட்டி தான் சொல்லி வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.